சிஸ்டர், ஏன் எனக்கு இமிடியேட்டா இன்ஃபார்ம் பண்ணல? சார், இன்னைக்கு தான் உங்க மேரேஜ் முடிஞ்சது. அதான் உங்களுக்கு கால் பண்ணல. அதுக்குன்னு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல கூட இன்ஃபார்ம் பண்ணாம விடுவீங்களா? சாரி சார். ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து செக் பண்ணீங்களா? செக் பண்ணியாச்சு சார். உங்களுக்காக தான் வெயிட்டிங். ஓகே, வாங்க. மச்சான், மச்சான் எந்திரிடி. மச்சான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. மச்சான் எந்திரிடி. ஆதி, கார்த்திக், கார்த்திக் நிம்மதி எப்படி இருக்கா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கார்த்திக். ஆதி ப்ளீஸ் பயப்படாதீங்க. நிம்மதி இஸ் டோட்டலி ஃபைன். ஓகே கார்த்திக், ஆனா என் மயக்கத்திலே இருக்கா. நான் எவ்வளவோ கூப்பிட்டு எழுப்பி பார்த்துட்டு எந்திரிக்கவே மாட்டேங்கிறா. நிம்மதிக்கு தலையில பலமா அடிபட்டிருக்கு. அதுல ரொம்ப பிளட் லாஸ் ஆயிடுச்சு. அதனாலதான் அவங்களால எந்திரிக்க முடியல. மத்தபடி ஷி இஸ் டோட்டலி ஃபைன். அவங்க கண் முழிச்சதுக்கு அப்புறம் தான் எங்கெங்கெல்லாம் வலிக்குதுன்னு கேட்டுட்டு எக்ஸ்ரே ஸ்கேன்லாம் எடுக்க முடியும். ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் நிம்மதி டு ஓபன் ஹர் ஐஸ். ஓகே கார்த்திக். ஆதி, உங்களுக்குமே ரொம்ப அடிபட்டிருக்கு. நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. என்னால முடியாது கார்த்திக். நிம்மதி கண் முழிக்காம என்னால ரெஸ்ட் எடுக்கவே முடியாது. அவ சீக்கிரம் கண் முழிக்கணும் ப்ளீஸ். கண்டிப்பா சீக்கிரம் கண் முழிச்சிருவாங்க, என்ன நம்புங்க. நான் பாத்துக்கிறேன். அப்புறம் ஆதி, தனித்தனியாவே இருக்கலாமே. நீங்க தான் ரெக்வெஸ்ட் பண்ணி ஒரே ரூம்ல பக்கத்து பக்கத்து பெட்ல வேணும்னு கேட்டீங்களா? என்னாச்சு? தனித்தனியா இருந்தா எப்படியும் என்ன எந்திரிச்சு போய் நிம்மதியை பார்க்க விட மாட்டீங்க. அவளாலையும் என்ன வந்து பார்க்க முடியாது. என்னால நிம்மதிக்கு என்னாச்சுன்னு பார்க்காம இருக்கவும் முடியாது. அதனாலதான் அட்மிட் பண்ணும் போதே ரெக்வெஸ்ட் பண்ணேன் கார்த்திக். ஓகே ஆதி, நர்ஸ் கூட சொன்னாங்க. நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணோம். 2 பேர் கையும் பிடிச்சிக்கிட்டு 2 பேருமே விடவே இல்லை. அதனாலதான் ஒரே ரூம்ல கொடுத்துட்டோன்னு சொன்னாங்க. ஆமா, என்னாச்சு ஆதி? காலையில தானே கல்யாணம்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோம். அதுக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நிம்மதியை ப்ரப்போஸ் பண்ணலாம் தான் கூட்டிட்டு போனேன் கார்த்திக். என்னோட மிஸ்டேக் தான். நான் தான் கரெக்டா ஓட்டி இருக்கணும். லாரி வந்து இடிச்சு 2 பேருமே கீழே விழுந்துட்டோம். அட்லீஸ்ட் ஹெல்மெட் அது போட்டிருக்கலாம்ல. மறந்துட்டோம் கார்த்திக். சரி ஓகே, நோ ப்ராப்ளம். வீட்ல எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இல்ல, எங்க கிட்ட போனே இல்ல. ஐயோ, சரி ஓகே, நான் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க. 10 மினிட்ஸ் கழிச்சு வந்து பாக்குறேன். அப்பயும் நிம்மதி கண் முழிக்கலனா பிளட் லாஸ்னால தான் கண் முழிக்காம இருப்பாங்க. பிளட் வேணா ஏத்தி பார்க்கலாம். ஓகே கார்த்திக். சரி வெயிட் பண்ணுங்க. என்கிட்ட சுடரம்மாவோட ஃபோன் நம்பர் இருக்கு. நான் அம்மாக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன். கார்த்திக், அப்புறம் இன்னொரு ரெக்வெஸ்ட். சொல்லுங்க ஆதி. எப்படியும் நிம்மதியோட அப்பா வந்து நிம்மதியும் என்னையும் பிரிக்கணும் தான் ட்ரை பண்ணுவாரு. அதாவது அவளை வேற ஒரு ரூமுக்கு தான் ஷிஃப்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா ப்ளீஸ், அவங்க என்ன ரெக்வெஸ்ட் பண்ணாலும் அதுக்கு மட்டும் ஒத்துக்காதீங்க ப்ளீஸ் கார்த்திக். ஓகே ஆதி, எனக்கு புரியுது. கண்டிப்பா நான் ஒத்துக்க மாட்டேன். ஏதாவது ரீசன் சொல்லி உங்க கூடவே நிம்மதி இருக்கிற மாதிரி வைக்கிறேன். சரி கார்த்திக். நீங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க ஆதி. நாங்க நிம்மதியை பாத்துக்கிறோம். அவ கண் முழிச்சு என்கிட்ட பேசுற வரைக்கும் நான் ரெஸ்ட் எடுக்க மாட்டேன் கார்த்திக். நீங்க போய் அடுத்தடுத்த வேலையை பாருங்க. நிம்மதி எனக்கு கண் முழிக்கணும். சரி ஓகே, இருங்க வரேன். நிம்மதிமா, எந்திரிடாமா. கண்ணை முழிச்சு பாருடாமா. நல்லா இருந்த உன்ன இந்த நிலைமைக்கு ஆக்கிட்டேன்ல. ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்குடி. நிம்மதி, டே எந்திரிடாமா. அக்கா வந்து அழகடி, காணோம் எல்லாம் அழகடி, கண்ணால் என்னை சிலைவடி, கல்லில் பூக்கும் மலர் கொடி. ஹலோ சுடரமா. ஹலோ, சொல்லுங்க புது மாப்பிள்ள. எப்படி இருக்கீங்க? காவே எப்படி இருக்காங்க? சுடரமா, நாங்களாம் நல்லா தான் இருக்கோம். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான் கால் பண்ணேன். கார்த்திக் வாய்ஸே சரியில்லையே. ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. என்னாச்சுமா? அது வந்து சுடரமா, இல்ல, நான் சொல்ற விஷயத்த கேட்டு நீங்க பதட்டப்படாதீங்க. ஒன்னும் இல்ல, நல்லா தான் இருக்காங்க. ஆதியும் நிம்மதியும் லைட்டா கீழே விழுந்து அடிபட்டுருச்சு. வேற ஒன்னும் இல்ல. கார்த்திக், என்னப்பா சொல்றீங்க? ஆதிக்கும் நிம்மதிக்குமா? ஆமா, நிம்மதி வெளியே தான் போனா. இப்ப 2 பேரும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்களா? இல்ல, ஒன்னும் இல்ல. என்னாச்சு? பொறுமையா கொஞ்சம் சொல்றீங்களா? நான் இப்பவே கிளம்பி வரேன். சுடரமா, ஒன்னும் இல்ல. 2 பேரும் வண்டியில போயிட்டு இருக்கும் போது லாரி வந்து இடிச்சிருச்சு. அவங்க 2 பேருக்கும் ஒன்னும் ஆகல. ஆனா பைக் தான் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. ஆதிக்கும் நிம்மதிக்கும் தலையில அடிபட்டிருக்கு. அவ்வளவுதான். நிம்மதி இன்னும் கண் முழிக்கல. ஆனா ஆதி கண் முழிச்சுதான் இருக்காரு. நிம்மதி கண் முழிக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடுத்துருக்கோம். அவ்வளவுதான். மத்தபடி உயிருக்குலாம் ஒன்னும் ஆபத்து இல்ல. நல்லா இருக்காங்க. சரி கார்த்திக், நான் உடனே கிளம்பி வரேன். டென்ஷன் ஆகாதீங்க சுடரமா, நல்லா தான் இருக்காங்க. நான் செக் பண்ணிட்டேன். சரி ஓகே, வாங்க. சுடரமா கிட்ட சொல்லியாச்சு. காவ்யா வீட்டுல தனியா தான் இருப்பா. அவகிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணிடலாம். அவளும் வந்து பாக்கட்டும். ஆதிக்கும் நிம்மதிக்கும் ஒன்னும் ஆகக்கூடாது. ஒன்னும் ஆகாது. ஏன்னா அவங்க 2 பேரோட லைஃபை இப்பதான் சந்தோஷமா ஸ்டார்ட் பண்ண போறாங்க. கண்டிப்பா நல்லா தான் இருப்பாங்க. இதுவும் ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நினைச்சுப்போம். நல்லதே நடக்கும். ஐயோ,
இப்பன்னு பார்த்து இந்த ஆளுக்கு வேற பாயாசத்துல தூக்க மாத்திரை கலந்து வேற கொடுத்துருக்கேனே. சரி ஓகே தூங்கட்டும். இந்த ஆள் முழிச்சிருந்தாலும் பிரச்சனை தான். நிம்மதியை கூட்டிட்டு போய் வேணும்னே ஆதி ஆக்சிடென்ட் பண்ண லெவலுக்குலாம் பேசுவாரு. அதுக்கு நல்லா தூங்கட்டும். துருவா, டேய் துருவா. மச்சான் எந்திரிடி. மச்சான் ஆக்சிடென்ட் ஆனப்போ கடைசியா என்கிட்ட சொன்னியடி ஐ லவ் யூடா ஆதி, என் மனசுல நீதான் இருக்கன்னு. அது இன்னொரு வாட்டி சொல்லுடி. கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குடி. நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். இதுக்கப்புறம் சந்தோஷமா இருப்போம்னு நினைச்சேன்டி. ஆனா ஆரம்பமே இப்படி இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. நிம்மதி நிம்மதி சீக்கிரம் எந்திரிச்சு வாடி. ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ நிம்மதி. ஐ லவ் யூ. மச்சான் நீ நீ கண் முழிச்சியாடி. உன் பையன் மேல பட்டுச்சேடி. நிம்மதி நிம்மதி என்ன பாரு. நிம்மதி நிம்மதி கண் முழிச்சிட்டு தானே. நிம்மதி விளையாடாதடி ப்ளீஸ் டி. பயமா இருக்குடி. கண் முழிச்சடி. இப்போ உன் கையை மேல பட்டுச்சடி. டாக்டர் கார்த்திக் 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 சீக்கிரம் வாங்க. நிம்மதி இப்போ கண் முழிச்சா. அவ கையை மேல பட்டுச்சு. வாங்க. ஆதி ஆதி என்னாச்சு? டாக்டர் நிம்மதி கண் முழிச்சிட்டான்னு நினைக்கிறேன். நான் பேசிட்டு இருந்தப்ப அவ கையை மேல பட்டுச்சு. நான் என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. அவ கண் முழிச்சிட்டாலாம் செக் பண்ணுங்க டாக்டர். அவன் ஏன் பேச மாட்டேங்கிறா? ஆதி ஆதி காம் டவுன். நான் பாக்குறேன். கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. உங்களுக்குமே அடிபட்டிருக்கு. நீங்களும் ரெஸ்ட் எடுக்கணும். சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் பாத்துக்கிறேன். நிம்மதி சிஸ்டர் அந்த ஸ்டெத்தஸ்கோப் எடுத்துட்டு வாங்க. நிம்மதி நிம்மதி எந்திரிடி. நான் கூப்பிடுறது உனக்கு காதுல விழுதா இல்லையா? நிம்மதி எந்திரி மச்சான். ஆதி ஆதி இருங்க. இப்படி பரபரப்பா எழுப்பாதீங்க. ரொம்ப நேரம் கழிச்சு கண் முழிக்கிறாங்கல்ல, பொறுமையா தான் முழிப்பாங்க. பல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டேன் ஆதி. ஷீ இஸ் டோட்டலி ஃபைன். கொஞ்சம் அவங்க கண் முழிக்கிறதுக்கு டைம் கொடுங்க. ஓகே ஓகே கார்த்திக். டாக்டர் கொடுங்க. ஆதி எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லையே. நான் செக் பண்ணப்ப பல்ஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கு. இல்ல கார்த்திக் எனக்கு நல்லா தெரியும். நான் அவகிட்ட பேசும்போது அவ கைய மேல பட்டுச்சு. எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்படியா? அப்போ என்ன பேசுனீங்க நிம்மதி கிட்ட? ஆக்சிடென்ட் ஆனப்போ அவ எனக்கு ஐ லவ் யூ சொன்னா. அததான் நான் சொல்லிட்டு இருந்தேன். சரி ஓகே. என்ன பேசுனீங்களோ அதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க. நிம்மதி கிட்ட பேசுற மாதிரியே பேசுங்க. சரி. நிம்மதி நிம்மதி நீ ஆக்சிடென்ட் ஆனப்போ என்கிட்ட சொன்னலடி ஐ லவ் யூ ஆதி, என் மனசுல நீ மட்டும்தான் இருக்கேன்னு. நிம்மதி நிம்மதி கண்ணு முழிச்சு பாருடி. ஆதியும் பக்கத்துல தாண்டி இருக்கு. நிம்மதி பாரு மச்சான். ஆதி இப்ப எதுவும் உங்களுக்கு ஃபீல் ஆச்சா? இல்ல. வேற ஏதாவது பேசுனீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வேற நான் என்ன சொன்னேன்? நிம்மதி நிம்மதி ஐ லவ் யூ டி. என் மனசுல நீ தாண்டி இருக்க மச்சான். ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ டாமா. டாக்டர் அவ கை பாருங்க. அவ கை பாருங்க. எஸ் ஆதி மறுபடியும் நிம்மதி கிட்ட பேசுங்க. நிம்மதி நிம்மதி ஐ லவ் யூ டி. என் மனசுல நீ தான் இருக்க நிம்மதி. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ நிம்மதி. ஐ லவ் யூ. லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. வாவ் ஆதி நீங்க வேற ஏதாவது பேசுங்க. நிம்மதி நிம்மதி சீக்கிரம் கண் முழிச்சு பாருடி. நான் உன் பக்கத்துல தான் இருக்கேன். சீக்கிரம் வா. என்ன உரிமையா மச்சான்னு கூப்பிடுவேல அப்படி கூப்பிடுறேன். இல்ல முன்னாடிலாம் என்ன போலீஸ் பொறுக்கின்னு கூப்பிடுவேல அப்பெல்லாம் எனக்கு கோவம் வரும். ஆனா நீ இப்ப எத்தனை வாட்டி வேணாலும் கூப்பிடுறேன். எனக்கு கோவமே வராது. நீ என் கூட இருந்தனா அதுவே போதும்டி. நிம்மதி நோ நோ ரியாக்ஷனே இல்ல. ஆனா ஆதி நீங்க நிம்மதிக்கா ஐ லவ் யூ சொன்னா மட்டும்தான் நிம்மதி ரியாக்ட் பண்றாங்க. வாட் a miracle. ஆதி இதுக்கப்புறம் நீங்களே சொன்னாலும் நிம்மதியை உங்ககிட்ட இருந்து இந்த ரூம்ல இருந்து பிரிக்கவே மாட்டேன். அவங்க இங்கே இருக்கட்டும். திஸ் இஸ் லவ். இதுதான் காதல். எடி என்ன எங்க நீ அடிச்ச எடி எட்டி கிடக்குற எடி உன்னை பார்த்ததனால சோழி இப்ப முடிஞ்சதே எடி தன்னை மறந்ததால் ஜோடி சேர்ந்து திரியுதே. கார்த்திக் எப்போ நிம்மதி கண்மொழிப்பா. உங்க கூட
உங்க பக்கத்துல இருக்கால, ஐ ஸ்வேர் சீக்கிரமாவே கண் முழிச்சிருவாங்க. பட் ஏன் இன்னும் கண் முழிக்கல? 10 to 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கப்புறம் டிலே பண்ண வேணாம். சிஸ்டர், நிம்மதிக்கு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டீங்கல்ல? என்ன பிளட் குரூப்? A1 பாசிட்டிவ் சார். ஓகே, இமீடியட்டா பிளட் பேங்க்ல A1 பாசிட்டிவ் பிளட் குரூப் எடுத்துட்டு வர சொல்லுங்க. எப்போதுமே அவைலபிளா இருக்கிறது பிளட் குரூப் தானே, ரேர் பிளட் குரூப்லாம் கிடையாது. எடுத்துட்டு வர சொல்லுங்க. இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சார். கார்த்திக் ஒரு நிமிஷம். ஆதி சொல்லுங்க. நிம்மதிக்கு A1 பாசிட்டிவ் பிளட் குரூப்பா? ஆமா ஆதி. கார்த்திக், நானும் அதே பிளட் குரூப் தான். என்னோட பிளட் நிம்மதிக்கு எடுத்துக்கோங்க ப்ளீஸ். ஆதி, ஹவ் இஸ் இட் பாசிபிள்? உங்களுக்கே பிளட் லாஸ் ஆயிருக்கு, நீங்க எப்படி அவங்களுக்கு பிளட் தர முடியும்? கார்த்திக் ப்ளீஸ், நான் சொல்றது கேளுங்க. நிம்மதி உடம்புல என்னோட ரத்தம் ஓடணும்னு எனக்கு ஆசை. ப்ளீஸ் என் ஆசையை நிறைவேற்றுங்க கார்த்திக். ஆதி, கார்த்திக் ப்ளீஸ் உங்களுக்கு கெஞ்ச கேக்குறேன். நிம்மதிக்கு என்னோட பிளட்டே எடுங்க ப்ளீஸ். ஓகே கூல் டவுன். இப்ப என்ன, நிம்மதி உடம்புல ஓடுற ரத்தத்துல உங்களோட ரத்தமும் மிக்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க அதானே? ஆமா. சரி, உங்களுக்காக இதை பண்றேன். தேங்க்ஸ் கார்த்திக், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சிஸ்டர், ஆதித்யாக்கு பிளட் டெஸ்ட் பண்ணுங்க. எவ்வளவு ஹீமோகுளோபின் இருக்கணும் செக் பண்ணுங்க. ஓகே டாக்டர். டே, மனசளவுல மட்டும் நம்ம ஒண்ணு சேரலடி. ரத்தத்தோட ரத்தமா நம்ம ஒண்ணு சேர போறோம் டே. ப்ளீஸ் டே, சீக்கிரம் கண் முழிச்சு வாடி. உன்கிட்ட பேசணும், உன்கிட்ட நிறைய சொல்லணும். ஆசையா இருக்கு நிம்மதி, சீக்கிரம் வா.